எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஒரு சின்ன அறுவடை. தினம் தினம் தேவையானதை மட்டும்தானே பறிக்க முடியும். சின்ன அறுவடை சொல்கிறீங்களா அப்படிலாம் நினைக்காதீங்க. பறித்து ஃப்ரிட்ஜில் சேவ் பண்ண வேணாம்ல, அதனால். கருப்பு மிளகாங்க, இது சும்மா ஒரு 4-5 நல்லா முத்திருச்சு, பழுக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு, அதனால் பறிச்சிடணும்ல. இதை பாருங்கள், நிறைய விதை என்கிட்ட இருக்குது, அதனால் அப்புறம் எல்லாத்தையும் விதையை விட்டு வச்சு சட்னி அரைச்சிடலாம். அதுக்கப்புறம் அழகாக கனிஞ்சி போய் இருக்கிற ஒரு நல்ல பழுத்திருக்கிற அத்திப்பழம் பாருங்களேன், ரொம்ப சாஃப்டாகிடுச்சு, தொடும்போதே அப்படி புசு புசுன்னு இருக்குது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பழுத்துருச்சு. ஆனாலும் பார்த்திங்கன்னா பால் வடியுது. அதுதான் அத்தியோட ஸ்பெஷாலிட்டி. என்ன தான் அது பழமாக இருந்தாலும் அதை பறிக்கும்போது கண்டிப்பாக பால் வடிய தான் நான் செய்யணும். சூப்பராக இருக்கு இல்லைங்களா? நல்லா இந்த மாதிரி நேச்சுரல் பழம் சந்தோஷமாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் ஒரு 2 கத்திரிக்காய் பறிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. ஒரு வயலட் வரி கத்திரிக்காயும் ஒரு பச்சை வரி கத்திரிக்காயை இன்றைக்கி நம்ம சேர்த்து பறிக்க போகிறோம். அது இல்லாட்டி மூத்தி போயிடும் இல்லைங்களா? பறிக்கிற ஸ்டேஜில் பறித்து தானே ஆகணும். வயலட் வரி கத்திரிக்காய் பறிச்சுட்டு, இது பார்த்திங்கன்னா பச்சை வரி கத்திரிக்காய். இந்த மாதிரி நம்ம வீட்டில் 1-2 காயாக இருந்தாலும் பழமாக இருந்தாலும் அதை பறித்து சாப்பிடும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பதிவு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள்.